ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடிக்குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம தனுஷ்க்கு ஒரு இசையமைப்பாளர் 8 படங்கள் இசையமைச்சிருக்காப்லங்க. அது என்னென்ன இசையமைப்பாளர், எந்தெந்த படங்கள் நம்ம தனுஷ்க்கு 8 படங்கள் இசையமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தனுஷ்க்கு ஒரு இசையமைப்பாளர் 8 படங்கள் இசையமைச்சிருக்காப்லங்க. அப்படின்னு 2 இசையமைப்பாளர் இசையமைச்சிருக்காப்புல நம்ம தனுஷ்க்கு 8 படங்கள். அது எந்த இசையமைப்பாளர் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் தாங்க. இப்போ நம்ம ஜிவி பிரகாஷ் நம்ம தனுஷ்க்கு இசையமைச்ச 8 படங்களை பற்றி பார்த்துடலாங்க. படம் பார்த்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டு தன்னுடைய 24வது வயசில், அதாவது நம்ம தனுஷனுடைய 24வது வயசில் பொல்லாதவன் படம் தாங்க ஜிவி பிரகாஷ் ஃபஸ்ட்டு இசையமைச்சிருக்காப்புல நம்ம தனுஷுக்கு. இந்த படத்தை வெற்றிமாறன் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம தனுஷ் பிரபு சங்கர் அப்படிங்கிற கேரக்டரில் பிரபு அப்படின்னு கூப்பிட்ற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம தனுஷுக்கு ஜோடியாக ரம்யா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் எப்படி இருக்குது, எப்படி ஹிட் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துலாம். ரெண்டாவது படம் 2008ஆம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய 25வது வயசில் குசேலன் படம் தாங்க. குசேலன் படத்தை ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சிருக்காப்புல. இதில் தனுஷ் நடிச்சிருக்காப்லையா? ஆமாங்க, தனுஷ் கேமியோ ரோலில் நடிச்சிருப்பாப்புல ஹிம்செல்பா. இந்த படத்தை பி வாசு தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. மூணாவது படத்தை பற்றி பார்த்துலாம். மூணாவது படம் 2011ஆம் ஆண்டு தனுஷனுடைய 28வது வயசில் ஆடுகளம் படம் தாங்க. இந்த படத்தை ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தையும் டைரக்டர் வெற்றிமாறன் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இதில் நம்ம தனுஷ் கேபி கருப்பு அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சுப்பாப்லங்க. இந்த படத்தில் நம்ம தனுஷுக்கு ஜோடியாக டாப்ஸி நடிச்சுக்காப்புல. இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாலாவது படத்தை பற்றி பார்த்துடலாம். நாலாவது படம் 2011ஆம் ஆண்டு தனுஷனுடைய 28வது வயசில் மயக்கம் என்ன அப்படிங்கிற படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தை டைரக்டர் செல்வராகவன் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. இதில் நம்ம தனுஷ் கார்த்திக் சுவாமிநாதன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுப்பாப்புல. இந்த படத்தில் நம்ம தனுஷ்க்கு ஜோடியாக ரிச்சா கங்கபத்ரா அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் உங்களுக்கு எந்த பாட்டு ஃபேவரட்டாக பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்துடலாம். அஞ்சாவது படம் பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய 36வது வயசில் அசுரன் படம் தாங்க. இந்த படத்தை ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தையும் வெற்றிமாறன் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இதில் நம்ம தனுஷ் சிவசுவாமி அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சுப்பாப்புலங்க. இந்த படத்தில் நம்ம தனுஷுக்கு ஜோடியாக மஞ்சு வாரியா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது, அந்த படத்தில் உள்ள தனுஷனுடைய நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஆறாவது படத்தை பற்றி பார்த்துலாம். ஆறாவது படம் 2022ஆம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய 39வது வயசில் மாறன் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தையும் ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தை டைரக்டர் கார்த்திக் நரேன் அப்படிங்கிற டைரக்டர் தான் டைரக்ஷன் பண்ணி. இந்த படத்தில் நம்ம தனுஷ் மதிமாறன் சத்தியமூர்த்தி அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சுப்பாப்புலங்க. இந்த படத்தில் நம்ம தனுஷுக்கு ஜோடியாக மாளவிகா மோனன் கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஏழாவது படத்தை பற்றி பார்த்துலாம். ஏழாவது படம் 2023ஆம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய 40வது வயசில் வாத்தி படம் தாங்க. வாத்தி படத்தை ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சிருக்காப்புல. வெங்கி அட்ருவி அப்படிங்கிற டேரக்டர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம தனுஷ் பாலமுருகன் பாலா அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே வாத்தியார் கேரக்டரில் நடிச்சுப்பாப்புலங்க. இந்த படத்தில் நம்ம தனுஷுக்கு ஜோடியாக சம்யுத்ரா அப்படிங்கிற கதாநாயகி நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எட்டாவது படத்தை பற்றி பார்த்துலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு தனுஷனுடைய 41வது வயசில் கேப்டன் மில்லர் அப்படிங்கிற படத்தை தாங்க ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தை டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் அப்படிங்கிற டேரக்டர் டைரக்ட் பண்ணிக்காப்புல. இதில் கேப்டன் மில்லர் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தனுஷ் நடிச்சுக்காப்புலங்க. தனுஷ்க்கு ஜோடியாக பிரியங்கா அருண்மோகன் கதாநாயகியாக ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்புலங்க. இந்த 8 படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள பாட்டு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நம்ம ஜிவி பிரகாஷ் நம்ம தனுஷ்க்கு இசையமைச்ச 8 படங்களை பற்றி பார்த்தாச்சு. அதுக்கடுத்த இசையமைப்பாளர் பார்த்தீங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா தாங்க. நம்ம யுவன் சங்கர் ராஜா நம்ம தனுஷ்க்கு 8 படங்கள் இசையமைச்சிருக்காப்புலங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாங்க. படம் பார்த்தீங்கன்னா 2002ஆம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய 19வது வயசில் துள்ளுவதோ இளமை அப்படிங்கிற படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தை டைரக்டர் கஸ்தூரி ராஜா தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. இதில் நம்ம தனுஷ் மகேஷ் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சிருப்பாப்புலங்க. இந்த படத்தில் நம்ம தனுஷ்க்கு ஜோடியாக செரீன் கதாநாயகியாக ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துலாம். ரெண்டாவது படம் 2003ஆம் ஆண்டு
நம்ம தனுஷனுடைய 20வது வயசில் காதல் கொண்டேன் அப்படிங்கிற படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை செல்வராகவன் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்தில் நம்ம தனுஷ் வந்து வினோத் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சுப்பாப்லங்க. இந்த படத்தில் நம்ம தனுஷுக்கு ஜோடியாக வந்து சோனியா அகர்வால் வந்து கதாநாயகா ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்ல. இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் எப்படி இருக்குது, இன்னும் எப்படி வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த பாட்டெல்லாம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. 3வது படம் பார்த்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய 21வது வயசில் புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் அப்படிங்கிற படத்தை யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை டைரக்டர் வந்து SS ஸ்டாலின் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்தில் நம்ம தனுஷ் வந்து சரவணன் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சுப்பாப்லங்க. இந்த படத்தில் நம்ம தனுஷுக்கு ஜோடியாக அபர்ணா பிள்ளை அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 4வது படத்தை பற்றி பார்த்துலாம். 4வது படம் 2006ஆம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய 23வது வயசில் புதுப்பேட்டை அப்படிங்கிற படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிக்காப்ல. இந்த படத்தை டைரக்டர் செல்வராகவன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் கோக்கி குமார் அப்படிங்கிற கேரக்டரில் தனுஷ் சூப்பராகவே வித்தியாசமாக நடிச்சுப்பாப்லங்க. இந்த படத்தையும் கதாநாயகி வந்து பார்த்தீங்கன்னா சோனியா அகர்வாலும் நம்ம சினேகாவும் கதாநாயகியாக நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 5வது படத்தை பற்றி பார்த்துலாம். 5வது படம் 2008ஆம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய 25வது வயசில் யாரடி நீ மோகினி அப்படிங்கிற படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிக்காப்ல. இந்த படத்தை டைரக்டர் மித்ரன் ஜவஹர் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் வந்து வாசுதேவன் வாசு அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தனுஷ் சூப்பராகவே நடிச்சுப்பாப்லங்க. இந்த படத்தில் நம்ம தனுஷுக்கு ஜோடியாக நயன்தாரா கதாநாயகியாக நடிச்சுக்காப்ல. இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து 6வது படத்தை பற்றி பார்த்துலாம். 6வது படம் 2015ஆம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய 32வது வயசில் பை ராஜா பை அப்படிங்கிற படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிக்காப்ல. இந்த படத்தை டைரக்டர் வந்து ஐஸ்வர்யா வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்தில் நம்ம தனுஷ் வந்து கொக்கி குமார் அப்படிங்கிற கேரக்டரில், அதாவது புதுப்பேட்டை படத்தில் நடித்த கேரக்டரில் இதுலேயும் நடிச்சுப்பாப்லங்க. இந்த படத்தை வந்து ஒரு கெஸ்ட் ரோலாக தான் வந்திருப்பாப்ல நம்ம தனுஷ். அதுக்கடுத்து 7வது படத்தை பற்றி பார்த்துலாம். 7வது படம் 2018ஆம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய 35வது வயசில் மாரி 2 படம் தாங்க. இந்த படத்தையும் யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிக்காப்ல. இந்த படத்தை பாலாஜி மோகன் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்லங்க. இந்த படத்தில் வந்து மாரியப்பன் மாரி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தனுஷ் நடிச்சுக்காப்ல. இந்த படத்தை சாய் பல்லவி வந்து கதாநாயகியாக நடிச்சுக்காப்லங்க. லாஸ்ட்டாக 8வது படத்தை பற்றி பார்த்துலாம். 8வது படம் 2022ஆம் ஆண்டு தனுஷனுடைய 39வது வயசில் நானே வருவேன் அப்படிங்கிற படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிக்காப்ல. இந்த படத்தை வந்து டைரக்டர் செல்வராகவன் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம தனுஷ் டபுள் ஆக்டிங் நடிச்சுக்காப்ல. கார்த்திக் பிரபு அப்படிங்கிற கேரக்டரில் அண்ணன் தம்பி ரோலில் நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம தனுஷுக்கு ஜோடியாக வந்து இந்துஜா ரவிச்சந்திரன் அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்லங்க. இந்த 8 படங்களில் உங்களுக்கு எந்த படத்தில் உள்ள பாட்டு பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள பாட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தனுஷுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷும் நம்ம யுவன் சங்கர் ராஜாவும் 8 படங்கள் இசையமைச்சிருக்காப்லங்க. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கிளியரி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.